அப்ளை பண்ண உடனே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேராமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃபோட்டோவோட சைஸ், இந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து இருக்குங்களா, இந்த ஃபோட்டோட சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இல்லை அது வந்து நான் என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதிகமாக சிரமப்பட வேண்டியதே இல்லை. அங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோ கீழே வந்து ஸ்கேல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து நீங்கள் எக்ஸை மட்டும் பண்ணாலும் மாறும், ஒய்யை மட்டும் பண்ணாலும் மாறும். ஓகேங்களா. இல்லை ஓவரால் இந்த அது எக்ஸ் ஒய் சைமல்டேனியஸ்லி அது மாறணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கேலை மட்டும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா மூவ் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்டரை வச்சு அது மாறுது பாருங்க, சைஸ் மாறுதுங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான சைஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு பழையபடியே வேணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் போனீங்க பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்கும், அந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த லைட் லீக்ஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, லைட் லீக்ஸ் ஒப்பாசிட்டி அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட் லீக்ஸ் எல்லாம் மாறும். அது நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். பிளாக் லீக்ஸ் அங்கே பாருங்கள், பிளாக் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா. அது வந்து நம்ம லெட்டர் பாக்ஸ்னு சொல்லுவோம். லெட்டர் பாக்ஸில் வந்து ஒரு சினிமாஸ்கோப் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக அதை பண்ணுவோம். அதை வந்து இவன் பிளாக் லைன் வச்சுருக்கான், அந்த பிளாக் லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு வச்சுருக்கான். இது வந்து இது இப்படி இருக்கிறதே நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சினிமாஸ்கோப் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு அது எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளாக் லைனை போய்ட்டு பண்ணீங்க, அந்த பாயிண்டரை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது மாறும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது முடியுது. ஸோ இப்போது இந்த ஃபேஷன் ஓப்பனர்ன்ற அந்த டைட்டிலுக்குள்ள எத்தனை பேராமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். 4, 5, 6 பேராமீட்டர் இருக்குது. இந்த 4-5 பேராமீட்டர் நீங்கள் மாற்ற உங்களுக்கு வந்து அழகான டைட்டில் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டெக்ஸ்ட் 1ஓட ஃபாண்ட்டை மாற்றிட்டோம், ஃபாண்ட் கலர் மாற்றிருக்கோம், ஃபாண்ட் சைஸை மாற்றிருக்கோம். சரிங்களா. இப்போ டெக்ஸ்ட் பிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டெக்ஸ்ட் பிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாண்ட் சைஸை மாற்றலாம், ஃபாண்ட் கலர் மாற்றலாம். சரிங்களா. இல்லை டெக்ஸ்ட் இது மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன டைப் பண்ணோம், லவ்னு டைப் பண்ணியிருந்தோம். அப்போ லவ்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ இதனுடைய சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, வீவர் விண்டோவில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வீவர் விண்டோ சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிக்கிட்டு இப்போது சைஸை வந்து கம்மி பண்ணி பாருங்கள். கம்மியாகுதுங்களா, அது அப்படியே குறையுது பாருங்கள். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம், சைஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம், சைஸை வந்து குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. இது நமக்கு தேவையான நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம ஃப்ரேம்குள்ளே இது கரெக்டாக இருக்குது, எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸை ஃபாண்டு மாற்றணுன்னாக்கா ஃபாண்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. பழைய அதே ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபீட்பேக் ஓகே. ஸோ ஃபாண்ட்டு மாறியாச்சு, ஃபாண்ட் சைஸு மாறியாச்சு. ஓகேங்களா. இப்போ ஃபாண்ட் கலர் மாற்றுறது வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர்லேயும் மாற்றலாம், இல்லை டைட்டில் இன்ஸ்பெக்டர்லேயும் நீங்கள் ஃபாண்ட் கலர் மாற்றிக்கலாம். சரிங்களா. அது பாருங்கள், இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கலர் டெக்ஸ்ட் பியோட கலர் தான் நம்ம மாற்ற போகிறோம். டெக்ஸ்ட் பியோட கலர் மாற்றும் போது ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். மாறுது பாருங்கள், ரெட்டு மாறிடுச்சிங்களா. இப்போ ஒயிட் கொடுக்குறேன், ஒயிட் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லோ கொடுக்குறேன், எல்லோ மாறிடுச்சு. ஸ்கை ப்ளூ கொடுக்குறேன், ஸ்கை ப்ளூ மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பியோட கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிங்கே கொடுத்துருவோம். ஓகே, அது பிங்கே கொடுத்துட்டோம். ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இந்த கலரை மாற்றுறது 2 விதத்துலையும் மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. டெக்ஸ்ட் கலர் பி இங்கேயும் போய் மாற்றலாம், ரெக்டாங்குலர் பாக்ஸ்லேயும் மாற்றலாம், இந்த அம்புக்குறி போட்ட இதுலேயும் மாற்றலாம், அப்படின்னா டெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர்லேயும் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அப்படி மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து இந்த பேராமீட்டர். இந்த டைட்டிலில் வந்து நமக்கு வந்து எத்தனை கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 10 கண்டென்ட் இருக்குது. அந்த 10 கண்டென்ட்டும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே கண்டென்ட்டில் தான், அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம அதை பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் ஒன்று வந்து சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற 9ஐயும் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த இந்த டுட்டோரியலுடைய ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் எஃபெக்ட் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்று மீதி இருக்கிற 9ஐயும் உட்காந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்னொரு விஷயம்
கவனிக்க வேண்டியது ஷேப். சரிங்களா, இங்க இருக்கு பாருங்க ஷேப். சரிங்களா, இந்த ஷேப்போட ஒபாசிட்டி, ஷேப்போட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, இப்போ இங்க பாருங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டட் ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ரவுண்டட் ஸ்கொயர் தான் இந்த ஷேப்னு சொல்றோம். இப்போ இது வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கலர் கொடுங்க. கலர் கொடுக்கணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும்னு சொல்லியிருக்கேன். மாறுது பார்த்தீங்களா, இப்போ அது பிங்க் மாதிரி இருக்கு, ரெட் மாதிரி இருக்கு, ப்ளூ மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் அந்த ஷேப்புக்கு கூட கலர் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரேமில் என்னென்ன பார்க்குறீங்களோ அது அத்தனையும் நீங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டருக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்து 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 நம்ம பண்ணோம்னா நமக்கு தேவையான மாதிரி அழகான ஒரு டைட்டிலை நம்மளே வந்து டிசைன் பண்ணலாம். ஒரு டைட்டில் எஃபெக்ட் நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டராக நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டைட்டில் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா சார்? ஓகேங்களா, இப்போ இந்த பியூட்டிஃபுல்னு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். இது பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதே தான் இதுக்கும் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதை வந்து கரெக்டாக இந்த இதில் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுங்க. இப்போ பியூட்டிஃபுல் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பியூட்டிஃபுல் செலக்ட் ஆகிட்டு வந்து என்ன பண்ணுங்க, நமக்கு தேவையான டெக்ஸ்ட் கொடுத்துருங்க பாருங்க. இந்த இதில் டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே இப்போ வந்து என்ன கொடுங்க, வேற என்ன கொடுங்க. லவ் ஒன்லி. ஸோ இது கொடுத்துட்டீங்களா. ஸோ இப்போ இது கொடுத்துட்ட பிறகு இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டருக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் இதில் நிறைய எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோ இருக்குங்களா. இந்த ஷோக்குள்ளே போயிட்டு கலர் நம்ம மாற்றணுமா, நம்ம முன்னாடி பார்த்து தான். இங்கே பாருங்கள், ரெட் கலர் மாறிடுச்சா, பிங்க் கலர் மாறிடுச்சா, க்ரீன் கலர் மாறிடுச்சா. ஓகே, இது எல்லாமே கலர் மாறிட்டு இப்போ நமக்கு வந்து அந்த ஃபில் வித் கலர்னு இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஃபில் வித் கலரில் இன்னும் 2 பேராமீட்டர் மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்னு இருக்கு பாருங்க. அந்த கிரேடியன்ட் டெக்ஸ்டர் வந்து என்ன பண்ணாங்களா, இதுக்கு டெக்ஸ்டர் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்றதுனால அது வந்து அவங்க வந்து டிசேபிள் கொடுத்துட்டான். ஸோ நமக்கு வந்து கிரேடியன்ட் மட்டும் தான். ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா, அதை பண்ணியிருப்போம் நம்ம ஆரம்ப காலத்தில். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட்டில் உள்ளே போய் பாருங்கள். கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிங்களா. இப்போ கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த கிரேடியன்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இதை பாருங்கள். இந்த ஆங்கர் பாயிண்ட் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ இது கலர் மாற்றினாலும் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஒரு கலர் வந்துருச்சிங்களா. இப்போ அதுக்கு இதுக்கு வந்து கலர் கொடுக்கணும்னா கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, கலர் மாறிடுச்சிங்களா. ஓகே, இப்போ நான் ப்ளூ கலர் தான் ப்ளூ கலர். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ, என்னென்ன வெரைட்டி தேவையோ அந்த மாதிரி கிரேடியன்ட்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கலர் வெறும் பிளைன் கலர் கொடுக்கணும்னா பிளைன் கலரும் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டரில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டரையும் நீங்கள் மாற்ற உங்களுக்கு விதவிதமான எஃபெக்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது நீங்கள் தமிழில் பண்ணலாம், இங்கிலீஷில் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் டைப்பிங் நல்லா தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். அதையும் நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ண அழகான ஒரு டைட்டில் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதுக்காக நம்ம வேற ஒரு சாஃப்ட்வேர் தேடி போக வேண்டியது அவசியம் இல்லை. சரிங்களா, இப்போ இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற போதையும் நீங்கள் பாருங்கள். இதே பேட்டர்னில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான டைட்டில் நம்ம இந்த டுட்டோரியலுடைய பிகினிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கலைஞன் அப்படின்னாவே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ண பழக வந்து உங்களுக்கு அழகான கிரியேட்டிவ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ, நன்றி. மீண்டும் ஒரு நல்ல டைட்டிலில் நல்ல ஒரு சப்ஜெக்டில் நம்ம அடுத்த டுட்டோரியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நமக்கு டுட்டோரியல் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? இது என்னோட முதல் முயற்சி. ஃபஸ்ட் டைம் நான் டுட்டோரியல் பண்ணுறேன். சரிங்களா? ஆப்பிள் சர்டிஃபிகேட் ப்ரோ ஆன பிறகு நான் பண்ணக்கூடிய முதல் டுட்டோரியல் இதுதான். சரிங்களா? எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை ஞாபகமாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபர்தராக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான டாப்பிக்கோடு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்தடுத்து நிறைய டுட்டோரியல் சந்திப்போம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை கலந்து பேசுவோம். இதை வந்து நம்ம மீடியா பீப்புள், தெரிஞ்ச மீடியா பீப்புள், தெரியாத மீடியா பீப்புள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த டுட்டோரியல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.